மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஒரு பதிவு நான் போடும்போது, அதில ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது உங்களுடைய சிந்தனைய தூண்டணும் அப்படின்னு நினைப்பேன். உங்களது மட்டும் இல்ல, சொல்லும்போது என்னுடைய சிந்தனையும் தூண்டும். இந்த பதிவு கொஞ்சம் ஒரு சீரியஸ் அப்படின்ற மாரியான ஒரு கேட்டகரியில நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு. நேத்து என்னோட அலுவலக பணியெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடு திரும்பிட்டு இருக்கும்போது, டூ வீலர்ல காந்தி மண்டபம் ரோடு. நம்ம கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஆப்போசிட் இருக்கு இல்லையா சென்னையில, காந்தி மண்டபம் ரோடு. அதில வந்துட்டுருக்கும்போது, நான் ஒரு இது பார்த்தேன். அது ரொம்ப அனாயிங்கான ஒரு சிட்யூவேஷனா இருந்தது. என்ன மாரியான இத நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாரி. ஏன்னா மனிதர்களோட அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னா, அதுவே நல்ல பிராட் ரோடு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வாக் பாத் நடப்பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நடப்பாதை மேல பைக், டூ வீலர்ஸ் ஓட்டிட்டு போறாங்க. இதில என்ன ஒரு இது அப்டின்னா, ரோட்ல தான் நடக்க முடியாதுன்றதுனால தான் 2 சைடும் வந்து நடைபாதைன்னு சொல்லிட்டு ஓரத்தில வந்து கவர்மெண்ட் நமக்கு குடுத்துருக்கு. அந்த நடைபாதையில நீங்க வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா, குழந்தைகள், முதியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ மனிதனோட இன்டென்ஷன் என்ன இருக்கு? யார் எப்படி இருந்தாலும் பரவால்ல. நான் என்னோட இலக்க போய் நான் அடையணும். அப்ப என்ன ஆகுது அது? அது அந்த விஷயத்தில மட்டும் இல்ல. எல்லா விஷயத்துக்குமே அப்ப நம்மளோட சிந்தனை குறுக்கு வழிய தான் தேடும். இதில இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, அந்த சிக்னல் கிட்ட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு முன்னாடி இருக்கிற பைக்ல ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா கிட்ட கேட்குது. "அப்பா ஏன்பா எல்லாரும் அந்த மாரி ஒரு மேடை மாரி இருக்கு. அதுல பைக் ஓட்டிட்டு போறாங்க. நீ ஏன்பா போல? அது நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா. அதுல ஏறி போலாம் இல்லப்பா?" அப்படின்னு. அதுக்கு அந்த தந்தை சொல்றாரு, "இல்லம்மா அவங்க ஏதோ ஸ்பீடா போணும்னு நெனைக்கிறாங்க வீட்டுக்கு. அதனால தான் அது மேலலாம் ஏறி போறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ரோட்லயே போலாம்." ஆனா அது பதில் இல்ல. ஏன்னா இப்ப இருக்க குழந்தைகள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாவும், ஏன் எதுக்குன்னு கேட்கிற ஜெனரேஷன்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்டின்னா, இல்லம்மா அது தவறு. அது நடைபாதை. முதியவர்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே அங்க நடக்கிறதுக்கு நம்ம வண்டி போறதுக்குன்னு ஒரு பாதை குடுத்துருக்காங்க இல்லையா? அரசு. அந்த மாரி வந்து அந்த 2 சைட்லயும் வந்து நடக்கிறதுக்காக யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நடக்கிறதுக்காக குடுத்த அந்த பாதைம்மா. ஆனா அதுல இந்த மாரி போறது தவறு. அத வந்து தட்டி கேட்கணுமா நம்ப. அதே நேரத்தில இங்க காவல்துறை இருக்காங்க இல்லையா? நம்ம அவங்க கிட்ட போயிட்டு சொல்லணும். "சார் இந்த மாரி போறாங்க. கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க." அப்படின்னு சொல்லி. அந்த மாரி சொன்னீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஓகே ரைட் அது தவறு போல இருக்கு. அது மேல நடக்கக்கூடாது. வெறும் வண்டி ஓட்டுறாங்க, இந்த மாரி பண்றாங்கன்றது தான் தப்பு. அது நடந்து போறதுக்கு மட்டும் தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த கிளைய கிள்ளி போட்டுற மாரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு அந்த ஜெனரேஷன் எப்படி அடுத்த இத நோக்கி போகும்? இந்த பதிவ பார்க்குற அதுல ஒருத்தர் மட்டும் போல. ஒருத்தர பார்த்து ஒரு 2வது, 2வது பார்த்து 3வது, 3வது ஏன் தப்பு தானே! அவங்களும் செய்றாங்க, நம்மளும் செய்வோமே! தவறு. தவறான பாதைய நோக்கி நம்மளும் போகக்கூடாது. வேற யாராவது போறாங்கன்னா, அத பார்த்துட்டு நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அந்த குழந்தை நெனச்சா மாதிரியே, அது தவறுன்னு அந்த குழந்தைக்கு புரிய வச்சா மாதிரியே, ஆட்டோமேட்டிக்கா நாங்க அங்க போயி, அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, பேரிகார்ட் எடுத்து போட சொன்னேன். இந்த சைடும், அந்த சைடும் நடப்பாதை மேல பேரிகார்ட் போட சொன்னேன். இந்த பேரிகார்ட் போட்ட உடனே வண்டி போக முடியல. ஆட்டோமேட்டிக்கா யாரெல்லாம் வந்து தவிச்சு நின்னாங்களோ, திகைச்சு நடுவுல நின்னாங்களோ, அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு பைக்க இறக்கிட்டு போனாங்க. இது வந்து ஒரு பாடம் இல்ல. இது ஒரு பதிவு. நமக்கான ஒரு நல்வழி நடத்த முறை. இதெல்லாம் பேசிக்கான ஒரு இது. பேசிக்கே நம்ம தவறந்துட்டோம் அப்டின்னா, அப்புறம் எப்படி நம்ம ஆக்கப்பூர்வமா நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும்? நம்ம சிந்தனை எப்படி இருக்கும்? இத யோசிக்கணும். யோசிச்சு செயல்படணும். நாமளும் செயல்படணும், மத்தவங்களும் செயல்பட வைக்கணும். நன்றி. வணக்கம்.